ஹைதராபாத்துக்கு பக்கத்தில் இருக்கக்கூடிய பஞ்சகுட்டாங்கிற ஒரு கிராமத்தில் பண்ணை வீடு முழுக்க சோதனைகளை பண்ணியிருக்காங்க. எவ்வளவு பண்ணியும் இந்த அம்மா அங்கே கிடைக்கல. பக்கத்தில் ஒரு ரகசிய அறையை பார்க்குறாங்க. கட்லுக்கு கீழே மல்லிகைப்பூ சென்ட் அடிச்சுக்கிட்டு போர்வையை தான் மேலே போத்திக்கிட்டு குறுகிக்கிட்டு படுத்துருக்கு இந்த அம்மா. கட்லுக்கடியில போய் போர்வை போட்டு படிக்கிற வழக்கம் உங்களுக்கு இருக்கா என்னன்னு எங்களுக்கு தெரியல. ஆனா இதற்கு பெயர் சமூகத்துல தலைமறைவு தான், அப்ஸ்காண்ட் தான். தயவு செஞ்சு இந்த அம்மா சென்ட் அடிக்காம மேக்கப் போடாம போயிருந்தா மாட்டிருக்காது. திடீர்னு பார்த்தா அரசியல் பழிவாங்கும் நடவடிக்கை, நீதி வெல்லட்டும். வாயில கடப்பாறை விட்டுதான் ஆட்டணும். நீ பேசுறது தப்புங்கிறதுனால தான் உன் வாயாலேயே ஐயா நான் பேசுறது தப்புதாயான்னு ஒத்துக்கிட்ட. எல்லா வேலையும் ப்ராப்பரா பண்ணிட்டு வெளியே நீதி நிலைநாட்டப்படும்னா சீமான் அவர்கள் பேசியிருக்காரு. அவங்க என்ன அவ்வளோ தப்பா பேசிட்டாங்க, ஒரு பெண்ணுன்னு கூட பார்க்காம தனிப்படை அமைச்சு இவ்வளோ சீக்கிரமா கைது பண்ணுன்ற அளவுக்கு அவங்க என்ன தப்பா பேசிட்டாங்கன்னு சொல்லி அவங்க கைதை கண்டிச்சிருக்காரு. எங்க அக்கா விஜயலட்சுமி செருப்பு வச்சுட்டு நின்றுட்டு இருக்கு, விளக்கமாதாலே நின்றுகிட்டு இருக்கு. நீ எப்ப மாட்டுவேன்னு இவெல்லாம் பேசலாமா பிரதர்? அப்ப கஸ்தூரி மாமி ஒரு பெண்ணுன்னு பார்க்காம இப்படி பண்ணிட்டாங்க அப்படின்னா அப்ப அக்கா விஜயலட்சுமி யாரு? அப்ப அந்த இடும்பாவனம் கார்த்தியால ஏமாற்றப்பட்டாங்களே அந்த பொண்ணு யாரு? கட்சியில ஈடுபாடாவே இல்லாம உங்களாலெல்லாம் விரட்டி அடிக்கப்பட்டு ஒரு ஒதுங்கி இருக்காங்களே காளியம்மாள், அவங்க யாரு? பிரதர் கேடி ராகவனுக்கே வக்காலத்து வாங்கணும் பிரதர். கேடியோடைய இந்த வேலை இருக்குல்ல, கைங்கரிய வேலைக்கே வக்காலத்து வாங்கணுவேன். கஸ்தூரி மாமி தெலுங்கு பேசக்கூடிய மக்களை தப்பா பேசிதான் உள்ள போயிருக்கு. இதே வேலையை தான் இவன் செஞ்சான். இங்க இருக்கக்கூடிய அருந்ததிய சமூக மக்களை பார்த்து ரொம்ப அவதூறா கேவலமா பேசினான். ஆனா இன்னைய வரைக்கும் அவன் பேர்ல பெருசா நடவடிக்கை எடுக்கல. இந்த அம்மாவை திட்டமிட்டு யாரோ ஒருத்தங்க பின்னாடி இருந்துதான் அந்த மாதிரிலாம் பேச வைக்கிறாங்க. கைதான பிறகு திட்டமிட்டு இந்த அம்மா பேசின வீடியோவை ரிலீஸ் பண்றாங்க. யாரா இருக்கும் நீங்க நினைக்கிறீங்க? குஜினி சம்பத்து தான். அதுனா பேரு அர்ஜுன் சம்பத்து. நேத்தா முன்னானதான் ஒரு இது பண்ணிருக்காங்க, ஆர்ப்பாட்டம் பண்ணிருக்காங்க கோயம்புத்தூர்ல. பையன் கைதை கண்டுச்சு தம்பிச்சிருச்சா கோயம்புத்தூர். கம்மியான நபர்கள் தானே கலந்துக்கிட்டாங்க. இல்ல பிரதர், கோயம்புத்தூர் விமான நிலையத்துல விமானத்தெல்லாம் நிப்பாட்டிட்டாங்க. ஏன்டா ரோட்ல போறாதுக்கு எதுக்குடா விமானத்தை நிப்பாட்டுறீங்க நீங்க கேட்பீங்க. அப்படிதான் அவங்க கூட்டம் இருந்துச்சு மக்கள் சொல்றேன். ட்ரைப்ஸ் நேயர்களுக்கு வணக்கம். இன்று நம்மோடு பேசுவதற்கு சமூக செயல்பாட்டாளர் திரு சத்யபிரபு செல்வராஜ் அவர்கள் இணைந்துள்ளார். வாருங்கள் அவரோடு பேசுவோம். வணக்கம். வணக்கம் ஐயா. கஸ்தூரி அவர்கள் கைது செய்யப்படுறதுக்கு முன்னாடி அவர் தலைமறைவாக இருக்கிறதா காவல்துறை தரப்புல இருந்து சொல்லியிருந்தாங்க. அவருக்கு சம்மன் கொடுக்கும் போகும்போதே அவங்க வீட்டில் இல்லை, வீடு பூட்டி இருந்ததா சொன்னாங்க. அவங்க வேற தங்குற இடங்கள்லேயே தேடி பார்த்துருக்குறாங்க, அப்படி அவங்க காணப்படலை. அதனால அவங்க தலைமறைவாக இருக்கிறதுனால காவல்துறை தெரிவிச்சிருந்தாங்க. ஊடகங்கள் முழுக்க அதுதான் பேச்சாக இருந்தது. சமீபமாக கஸ்தூரி கைதானதுக்கு பின்னாடி ஒரு வீடியோ வெளியே வருது, கஸ்தூரி பேசின வீடியோ. அதில் நான் தலைமறைவாக இல்லை, ஃபோனை அட்வொகேட் பிடிங்கி வச்சுட்டாங்க, ரொம்ப ஸ்ட்ரெஸ்ஸாக இருக்குது, மீடியா எனக்கு ஃபோன் பண்ணி இன்டர்வியூ கேட்டே இருக்கிறான்றதுக்காக கொஞ்சம் ஃப்ரீயாக வரதுக்காக ஃபோனை பிடிங்கி வச்சுட்டாங்க. நான் ஹைதராபாத்தில் தான் இருக்கிறேன், அங்கே தான் எனக்கு ஷூட்டில் இருக்கிறேன்றது எல்லாருக்கும் தெரியும். இது ஒரு பொய் பிரச்சாரம் அப்படின்னு சொல்கிறாங்க. நீங்கள் அதை எப்படி பார்க்குறீங்க? அதை நான் எப்படி பார்க்குறேன்னா ரொம்ப கேவலமாக பார்க்குறேன். அந்த அம்மா சொன்னது எல்லாமே பொய். மிகச்சரியாக சொல்லணும்னா அந்த அம்மா தலைமறைவாக தான் இருந்தாங்க, அப்ஸ்கானில் தான் இருந்தாங்க. இவ்வளோதான் விஷயம். எப்படி அப்படின்னா பதர் இந்த அம்மாவை நம்ம அதாவது சென்னை பெருநகர காவல்துறையினர் தேடிக்கிட்டு இருக்காங்க. சாதாரணமாக தேடல, 2 ஸ்பெஷல் டீம் போட்டு தேடிக்கிட்டு இருக்காங்க. ஏன்னா அந்த அம்மாவுடைய பேச்சு அந்த மாதிரி இருந்துச்சு. அது மட்டும் இல்லாமல் இவங்க பதர் சென்னை உயர்நீதிமன்றத்தினுடைய மதுரை கிளையில் முன்ஜாமீன் கோரி தாக்கல் செஞ்சுருந்தாங்க. அதை நீதிபதி அவர்கள் அதாவது கடும் கண்டனத்தை தெரிவித்து அந்த முன்ஜாமீன் மனுவை கேன்சல் பண்ணிட்டாங்க. அப்போ போலீஸ் சைடு இன்னும் ரொம்ப ஸ்ட்ராங் ஆகுறாங்க. இந்த அம்மாவை அரெஸ்ட் பண்ணி ஆகணும், முன்ஜாமீன் ஜட்ஜ் கொடுக்கல அப்படின்னு சொல்லிட்டு. அப்போ தீவிரமாக அந்த அம்மாவை காவல்துறையை தேடிக்கிட்டு இருக்காங்க. இந்த அம்மா என்ன பண்ணிட்டாங்க, இந்த விஷயத்தெல்லாம் தெரிஞ்சுக்கிட்டு நமக்கு முன்ஜாமீன் கேன்சல் ஆயிடுச்சு, நம்மளை கண்டிப்பாக தூக்கி உள்ளே வச்சுருவாங்க, நம்மளால உள்ளே போய் எப்படா இருக்க முடியும் அப்படின்னு சொல்லிட்டு இவங்க பக்கத்தில் இருக்கக்கூடிய தெலுங்கானாவில் ஹைதராபாத்துக்கு பக்கத்தில் இருக்கக்கூடிய பஞ்சகுட்டாங்கிற ஒரு கிராமத்தில் போய் நம்ம தங்கி இருக்கிறதா இங்கே இருக்கக்கூடிய போலீஸ்க்கு தகவல் வந்திருக்கு. அதன் அடிப்படையில் இவங்க என்ன பண்ணியிருக்காங்கன்னா, இன்ஸ்பெக்டர் மோகன்ராஜ் தலைமையில் பெண் காவலர்கள் கொண்ட ஒரு டீமு இங்கேருந்து அங்கே போகிறாங்க. அங்கே இந்த பஞ்சங்குட்டாங்கிற ஏரியாவில் சினிமா ப்ரொடியூசர் ஹரிஹரன் சொல்லி
அவருக்கு சொந்தமான பண்ணை வீட்டில் வந்து இந்த அம்மா வந்து இது தலைமறைவாக தங்கியிருக்காங்க, இந்த மாமி தங்கியிருக்காங்க அப்படிங்கிற வந்து தகவல் வந்திருக்கு. இவங்க என்ன பண்ணுறாங்கன்னா, அங்கே இருக்கக்கூடிய அந்த சினிமா ப்ரொடியூசர் ஹரிஹரனுக்கு சொந்தமான பண்ணை வீட்டுக்கு இவங்க போகிறாங்க, போலீஸ் போகிறாங்க. அங்கே போய் வந்து பண்ணை வீடு முழுக்க பெண் காவலர்கள் உட்பட இங்கேருந்து போன அந்த ஸ்பெஷல் டீம் வந்து தங்களுடைய சர்ச்சிங்கை போட்டிருக்காங்க, சோதனைகளை பண்ணியிருக்காங்க. எவ்வளவு பண்ணியும் இந்த அம்மா அங்கே கிடைக்கல. என்னடா அது, இங்கே தானே அந்த அம்மா இருக்கிறதா நமக்கு வந்து நம்ப தகுந்த வட்டாரத்திலிருந்து இந்த தகவல் வந்துச்சு. இங்கே வந்து பார்த்தா அந்த மாமியை காணுமே அப்படின்னு சொல்லிட்டு வந்து போலீஸார் வந்து ஒரு குழப்பமான ஒரு இதில் இருக்கும் பொழுது பக்கத்தில் ஒரு வந்து ரகசிய அறையை பார்க்குறாங்க. இது என்னது ரகசிய அறை மாதிரி இருக்கு, இது தப்பாக தெரியுது, என்ன இது சம்மந்தம் இல்லாமல் அங்கே இருக்கு அப்படின்னு சொல்லிட்டு கிட்டக்க போகும் பொழுது அந்த ரகசிய அறைக்குள்ள இருந்து மல்லிகைப்பூ சென்ட் வாசனை வந்திருக்கு. நல்லா பயங்கரமான வாசனை. மல்லிகைப்பூ சென்ட் வாசனைன்னா இந்த ரூமுக்குள்ள இருந்து மட்டும் வருது, இவ்வளோ பெரிய பண்ணை வீட்டில் இருந்து இங்கேருந்து மட்டும் வருது, மல்லிகைப்பூ சென்ட் வாசனை வருது. அப்போ இந்த ரூமுக்குள்ளே ஏதோ ஒன்று இருக்குது, ஏதோ ஒரு ஜந்து இருக்குது, அது யாருன்னு முதல்ல பார்த்துடணும்னு சொல்லிட்டு பெண் காவலர்கள் உட்பட அங்கே இருக்கக்கூடிய வந்து போலீஸார் வந்து உள்ளே பூந்துருக்காங்க. உள்ளே பூந்தால் அந்த மல்லிகைப்பூ சென்ட் வாசனை இன்னும் போக போக அதிகமாக்கிருக்கு. ஏங்க கன்ஃபார்மாக இங்கே ஏதோ ஒன்று இருக்குங்க, இங்கே நம்ம வந்து உள்ளே வர வர சென்ட் வாசனை தூக்குதுங்க அப்படின்னு சொல்லிட்டு உள்ளார வந்து முழுக்க முழுக்க தேடி பார்த்துருக்காங்க, யாரும் கிடைக்கல. ஆனால் அந்த சென்ட் வாசனை மட்டும் வந்துட்டே இருக்கு, யாரும் கிடைக்கல. ஆனால் சென்ட் வாசனை மட்டும் வருது. அப்போ போலீஸ்னு ரொம்ப ஸ்ட்ராங்காக வராங்க, இல்லை என்னமோ இருக்கு, இல்லைன்னா எப்படி இந்த மல்லிகைப்பூ சென்ட் வாசனை இங்கேருந்து தான் வருது, ஏன் வரணும் அப்படின்னு சொல்லிட்டு வந்து அங்கே உள்ள கட்டில் இருக்குல்ல, கட்டில், அந்த கட்டிலுக்கு கீழே குனிஞ்சு பார்க்குறாங்க. பார்த்தா ஏதோ ஒரு வந்து பொருள் மீது போர்வையை வந்து போத்தி வச்ச மாதிரி ஒரு இது இருந்திருக்கு. ஒரு அதாவது ஆமாம், ஏதோ ஒரு வந்து பொருள் மேலே போர்வையை வந்து சாத்தி வச்ச மாதிரி ஒரு இதை பார்க்குறாங்க, உருவத்தை. இது என்னடா அது வித்தியாசமாக இருக்கே. அப்போ அந்த போர்வை பக்கத்தில் போக போக வாசனைன்னா அதிகமாக வந்துருக்கு, இன்னும் குபீர்னு தூக்கி இருக்கு. உடனே சார் இங்கே மல்லிகைப்பூ வாசனை இங்கேருந்து தான் சார் வருது, அப்படியா, அது என்னன்னு முதல்ல பாருங்க அப்படின்னு அதை போய் ஃபஸ்ட்டு இழுத்துருக்காங்க. அந்த போர்வையை டக்குன்னு எடுக்க முடியல. அந்த வந்து போர்வையை அந்த பக்கத்து இருக்கவங்க யாரோ வந்து இறுக்கி பிடிச்சிருக்காங்க. அப்புறம் வந்து பெண் போலீஸார் வந்து அந்த போர்வையை பிடிச்சி உருன்னு உருவி 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 இழுத்து பார்த்தா இந்த மாமி கஸ்தூரி வந்து குறுகிக்கிட்டு படுத்துருக்கு. கட்டிலுக்கு கீழே மல்லிகைப்பூ சென்ட் அடிச்சுக்கிட்டு போர்வையை வந்து தான் மேலே போத்திக்கிட்டு குறுகிக்கிட்டு படுத்துருக்கு இந்த அம்மா. அப்போ இதுக்கு பேர் என்ன? இல்லை இதுக்கு பேர் என்னன்னு எனக்கு தெரியல. அப்புறம் அந்த அம்மா வந்து இப்போ சொன்னாங்க, நீங்களே பார்த்தீங்க, இப்போ நீங்கள் கூட கேட்டீங்க, இந்த மாதிரி நான் என் வீட்டில் இருந்தேன், நாங்கள் வந்து ஷூட்டிங் போயிருந்தேன். ஏம்மா அது முதல்ல உன் வீடு கிடையாது, அது ஒரு ப்ரொடியூசருக்கு சொந்தமான பண்ணை வீடு. அதை மீறி நீ வந்துமா ஷூட்டிங் போகிறதா இருந்திருந்தால், ஷூட்டிங் போகிறவங்க வந்து நீங்கள் வந்து ப்ரொடியூசரோட பண்ணை வீட்டில் எந்த நடிகையும் தங்க மாட்டாங்க. உங்களுக்குன்னு வந்துமா தங்குறதுக்கு ரூம் போட்டு கொடுப்பாங்க, இல்லைன்னா வந்துமா வேற இடங்கள்லாம் தங்குவீங்க. நீங்க ஒரு வீடியோ கூட கொடுத்துருக்கலாம் தங்குறதுக்கு. கட்டில் கடியில போய் கட்டில் கடியில போய் போறோம் படிக்கிற வழக்கம் உங்களுக்கு இருக்கா என்னன்னு எங்களுக்கு தெரியல. ஆனா இதற்கு பெயர் வந்து சமூகத்துல தலைமறைவு தான், அப்ஸ்காண்ட் தான். அப்ப என்ன பண்ணிருக்காங்கன்னா, அந்த அம்மா மாமியை வந்து பெண் காவலர்கள் வந்து குண்டு கட்டா தூக்கிட்டு வெளியே வந்திருக்காங்க. தூக்கிட்டு வந்துட்டு அங்கேருந்து அதாவது 13 மணி நேரம் அங்கேருந்து சாலை மார்க்கமாக வந்து கூப்பிட்டு வந்துட்டு இருக்காங்க சென்னைக்கு. இதில் இன்னொரு சுவாரஸ்யமான விஷயத்தை கேளுங்க. இந்த அம்மாவுடைய சேட்டைகள்லாம் இருக்கே, கஸ்தூரியின் சேட்டைகள்னே ஒன்று போடலாம், தப்பாக சொல்லலை. இந்த அம்மா வந்து பண்ணுற விஷயத்த நான் சொல்ல வரேன். வர வழியில் ஹோட்டலில் அந்த அம்மாவுக்கு சாப்பாடு வாங்கி கொடுத்துருக்காங்க. இப்போ வந்து யாருமே வந்து போலீஸ் வந்து கஸ்டடி எடுத்தாலோ இல்லை வந்து கைது செஞ்சாலும் அவங்களுக்கு வந்து தேவையானதை வேலைக்கு வந்து சாப்பாடு வாங்கி தரணும் ரூலு. அதன் அடிப்படையில் போலீஸ் வந்து இந்த அம்மாவுக்கு வந்து சாப்பாடு வாங்கி கொடுக்குறாங்க. இந்த அம்மா ஹோட்டலில் போய் சாப்பிட்ற வேலையை மட்டும் தானே பார்க்கணும். அங்கே போய் இந்த அம்மா என்ன தெரியுமா பண்ணியிருக்கு, அங்கே போய் கண்ணாடி முன்னாடி, ஹோட்டலில் கண்ணாடி முன்னாடி நின்றுக்கிட்டு லிப்ஸ்டிக் போட்டுக்கிட்டு, இந்த ஃபேஸில் இது இருக்குல்ல பவுடர், ரோஸ் பவுடர் இதெல்லாம் அடிச்சுட்டு டச்சப்லாம் பண்ணிட்டு இந்த கான்சியஸால தான் அவங்க மாட்டிருக்காங்க. சென்ட் அடிக்காம மாட்டிருக்காங்க. தயவு செஞ்சு இந்த அம்மா சென்ட் அடிக்காம மேக்கப் போடாம போயிருந்தா மாட்டிருக்காது. அங்க ஏமா தலைமறைவா போற, உனக்கு என்ன மேக்கப் செட்டு ஒண்ணு. அடுத்தது உன்னை வந்து போலீஸ் வந்து கைது செஞ்சுட்டு வராங்க, உன்னை அடுத்து கன்ஃபார்மா ஜெயில தான் அடைக்க போறாங்க. அங்க அதுக்கு போறது கூட நீ மேக்கப் போடுவியா? நமக்கு என்னன்னா, ஐயோ நம்ம அங்கே போனால் நம்மளை பார்க்கறதுக்கு மீடியாலாம் வருமே, நம்ம இதில் இதாக ஃபோக்கஸ் ஆகும், எஸ்டாப்ளிஷ் ஆகும், நம்ம பார்க்க நல்லா தெரியணும். ஐயோ அப்பா,
அப்புறமேட்டுக்கு வந்து இப்போ காவல்துறை என்ன பண்ணியிருக்காங்க, இந்த அம்மாவை வந்து வாமான்னு சொல்லி கூட்டிக்கிட்டு இங்கே இருக்கக்கூடிய எக்மோர் நீதிமன்றத்தில் மேஜிஸ்ட்ரேட் திரு ரகுபதி ராஜா அவர்கள் முன்னாடி வந்து இந்த அம்மாவை வந்து கொண்டு வந்து ஆஜர்படுத்தியிருக்காங்க. இந்த அம்மா அவர் முன்னாடி, நான் பேசியது தவறு தான் ஐயா, நான் பேசியது தவறு தான், நான் பேசியது தவறு தான், நான் ஒரு சிங்கிள் மதர், எனக்கு மாற்றுத்திறன் கொண்ட குழந்தை இருக்குது, நான் தான் பார்த்துக்கணும், பார்த்துக்க யாரும் ஆள் இல்லை, அதனால் தயவு செஞ்சு எனக்கு நீங்கள் சொந்த ஜாமீனில் விட்டுருங்க ஐயா அப்படின்னு கேட்டிருக்கு. அப்புறம் என்ன அர்த்தம், நான் பேசுகிறது தப்பு தான் அந்த அம்மாவே ஒத்துக்குது. இருப்பினும் நீ என்ன தான் பேசினாலும் நீ வந்து ஜெயிலுக்கு தான் போகணும், புழல் சிறைக்கு தான் போகணுன்னு சொல்லி மேஜிஸ்ட்ரேட் அவர்களும் வந்து சட்டத்தின்படி அந்த அம்மாவை இந்த மாதம் 29ஆம் தேதி வரைக்கும் புழல் சிறையில் வந்து நீதிமன்ற காவலில் வைக்கிறதுக்கு அனுப்பிச்சி வச்சிட்டாரு. சரின்னு சொல்லிட்டு இந்த அம்மா வெளியே வருது. திடீர்னு பார்த்தா அரசியல் பழி வாங்கும் நடவடிக்கை, நீதி வெல்லட்டும், நீதி வெல்லட்டும், வாயில கடப்பாறை விட்டு தான் ஆட்டணும்னு சொல்லி மக்கள் சொல்றாங்க. ஏன்னா ஏமா நீ பேசுனதே ஒரு கேவலமான ஒரு பேச்சு, ஒரு அசிங்கமான அருவருக்கத்தக்க ஒரு ஆபாசமான ஒரு பேச்சு. நீ ஒரு பெண் தான், அப்படி இருந்தும் சக பெண்களை மற்ற மாநில பெண்களை ரொம்ப அசிங்கமாக பேசியிருக்க. அதன் அடிப்படையில் உன் மேலே அங்கங்கே வந்து நிறைய பேர் வந்து கம்ப்ளைண்ட் கொடுத்ததுனால தான் உன் பேரில் வழக்கு. நீ பேசுனது தப்புங்கிறதுனால தான் உனக்கு முன்ஜாமீன் கூட கொடுக்கல. நீ பேசுனது தப்புங்கிறதுனால தான் நீதிபதி உன்னை வந்து சிறைக்கு அனுப்புறாரு. நீ பேசுனது தப்புங்கிறதுனால தான் உன் வாயாலேயே ஐயா நான் பேசுனது தப்புதாயான்னு ஒத்துக்கிட்ட. எல்லா வேலையும் ப்ராப்பராக பண்ணிட்டு வெளியே வந்து நீதி நிலைநாட்டப்படும்னா அப்ப நீ வந்து அவங்களே வரவேற்கிறாங்க. உண்மையாலுமே கஸ்தூரி சொன்னதை வந்து நம்ம இப்படி பார்க்கலாம், நீதி நிலைநாட்டப்படும்னா அப்ப நம்ம உள்ள போனது சரிதானே, அப்ப நீதி நிலைநாட்டப்பட்டுருச்சு அப்படின்னு நம்ம வச்சுக்கலாம். அடுத்த கட்டமா கஸ்தூரி மேல என்ன மாரி நடவடிக்கைகள் வந்து எடுக்கப்படும், என்ன மாரி விசாரணை நடக்குது, கூடுதலான வழக்குகள் வந்து பதிவு செய்யப்படுறதா தகவல் வருது, அதை பத்தி சொல்லுங்க. பிரதர், இது இந்த அம்மா மீது வந்து மதுரை அருகே உள்ள திருப்பரங்குன்றத்தில் இருக்கக்கூடிய வந்து காவல் நிலையத்தில் இந்த அம்மா மாமி இருக்காங்களே, ஆமாம், ஏன்னா அந்த அம்மாவை வந்து பிரதர் மாமின்னு சொல்லலைன்னா இந்த அம்மாவுக்கும் ஒரு ஜாதியை வந்து இந்த அம்மாவுக்கு ஜாதியை சொல்லலைன்னா ரொம்ப கோச்சிப்பாங்க. அதனால தான் நான் சொல்கிறேன். இந்த மாமி கஸ்தூரி மாமி பேரில் வந்து இரு சமூகத்தினரிடையே கலவரத்தை உருவாக்குதல் அப்படிங்கிற செக்ஷன் உள்ளிட்ட 6 செக்ஷன்களில் வந்து பிரதர் இந்த அம்மா மீது வந்து வழக்கு பதிவு செய்யப்பட்டிருக்கு. அடுத்தது கும்பகோணத்தில் பதிவு செய்யப்பட்டிருக்கு, கோயம்புத்தூரில் பதிவு செய்யப்பட்டிருக்கு. இப்படி 6 மாவட்டங்களில் இந்த அம்மா மீது வந்து வழக்கு பதிவு செய்யப்பட்டிருக்கு. இப்போ வந்து பிரதர் கோயம்புத்தூர் போலீஸாரும் திருப்பரங்குன்றம் போலீஸாரும் இந்த அம்மாவை வந்து புழல் சிறையிலே வச்சு இது பிரதர் கைது செய்யறதுக்கான விஷயங்களில் வந்து பிரதர் இறங்கியிருக்காங்க. அது மட்டும் இல்லாமல் இந்த அம்மாவை வந்து 3 நாள் போலீஸ் வந்து காவல் எடுக்கணும் அப்படின்னு சொல்லி பிளான் பண்ணியிருக்காங்க. ஏன்னா இந்த அம்மாவை திட்டமிட்டு யாரோ ஒருத்தங்க பின்னாடி இருந்து தான் அந்த மாதிரிலாம் பேச வைக்கிறாங்க. இப்படி வந்து தமிழ்நாட்டில் சட்ட ஒழுங்கு பிரச்சனையை வந்து ஏற்படுத்துறதுக்காக பேச வைக்கிறாங்க. இல்லைன்னா இந்த அம்மா வந்து கைதான பிறகு திட்டமிட்டு இந்த அம்மா பேசின வீடியோவை இது ரிலீஸ் பண்ணுறாங்க. ஆமாம், இதுக்கு பின்னாடி ஒரு டீம் இருக்காங்க. ஆமாம், இதுக்கு பின்னாடி வந்து அதாவது இது எல்லாமே செட்டிங்காக இருக்குது, இது எல்லாமே வந்து திட்டமிட்டு பண்ணுறாங்க. அப்போ அந்த நபர் யாருன்னு நாங்கள் பார்க்கணும், விசாரிக்கணும். யாராக இருக்கும் நீங்கள் நினைக்கிறீங்க? குஜினி சம்பத்து தான். அதுதான் எங்கள் பேர் அர்ஜுன் சம்பத்து. ஒரு பக்கத்து பையன் அந்த மாதிரி தூண்டி விட்டு அவன் வந்து இவர் கிரண் கோபால் சாரை வந்து இந்த மாதிரி வந்து நாக்கு அறுப்புன்னு சொல்லி பேசி உள்ளே இருக்கான். பார்த்தீங்களா ஷர்ட்டு பிடிச்சிட்டு எப்படி நின்னானே தம்பி, தம்பி நல்லா சூப்பராக நின்னானா, அனைத்து அம்சங்களும் பொருந்தோம். இப்படி ஸ்லேட்டு பிடிக்க வச்சதுக்கு அவங்க அப்பா கதறான், என் பையனை சித்திரவதை பண்ணிட்டாங்க. என்னடா சித்திரவதை பண்ணிட்டாங்க, ஸ்லேட்டுலாம் பிடிச்சிட்டு நிற்க விட்டாங்கயா, இது ஒரு சித்திரவதையாடா ஒரு பக்கத்து. இந்த பக்கத்து பார்த்தீங்கன்னா இந்த அம்மா பேசின வீடியோவை வந்து அந்த ஆள் தான் போடுறான் ட்விட்டரில். யாரு? மிஸ்டர் சம்பத், குஜினி சம்பத் தான் போட்டாப்புல. நேத்தோ முந்தானத்தோ ஒரு இது பண்ணியிருக்காங்க பதில், ஆர்ப்பாட்டம் பண்ணியிருக்காங்க கோயம்புத்தூர்ல. பையன் கைதை கண்டுச்சு, ஸ்தம்பிச்சிருச்சா கோயம்புத்தூர். தெரியுமா தெரியாதா? கோயம்புத்தூர் கம்மியான நபர்கள் தானே கலந்துக்கிட்டாங்க. இல்ல பதில் கோயம்புத்தூர் விமான நிலையத்தில் வந்து பேர் விமானத்தெல்லாம் நிப்பாட்டிட்டாங்க. ஏன்டா ரோட்ல போறாதுக்கு எதுக்குடா விமானத்தை நிப்பாட்டுறாங்க நீங்க கேட்பீங்க. அப்படிதான் அங்கே அவங்க கூட்டம் இருந்துச்சுன்னு மக்கள் சொல்றேன். அதில் இன்னொரு வீடியோ ஒன்று பார்த்தேன், யாரோ ஒருத்தர் அங்கே நின்று வேடிக்கை பார்த்துக்கிட்டு இருந்திருக்காரு. இவனுங்க வந்து வாங்க சும்மா நில்லுங்கன்றிருக்கானுங்க, ஒரு பேர் நின்றுருக்காரு. நான் அதில் காட்டுறேன், ஃபுட்டேஜ் காட்டுறேன்.
உடனே போலீஸ் வந்து அனுமதியை மீறிய வந்து ஆர்ப்பாட்டம்னு சொல்லி வண்டியில் ஏற்றுறாங்க. நம்மளால கெஞ்சிடாரு, ஏங்க நான் டிரைவருங்க. சரிப்பா இருக்கட்டும்பா சார், நான் சும்மா வேடிக்கை தான் சார் பார்க்க வந்தேன், அதுக்கு நான் என்னப்பா செய்யுது சார், அவங்க கூப்பிட்டாங்கன்னு வந்து சார், வந்து நின்னல வாப்பா. இல்லை சார் நான் டிரைவர் தான் சார், ப்ளீஸ் வேணாம் சார். அதெல்லாம் நீ வரதுக்கு முன்னாடி யோசிச்சிருக்கணும்ப்பா, ஏற்பா வண்டியில் ஏறுப்பா. பார்க்கவே பாவமாக பரிதாபமாக இருக்குது. அடுத்தது அங்கே அந்த பசங்க சின்ன சின்ன பசங்கள்லாம் வந்திருக்காங்க. இந்த பசங்களை வந்து வேலை வாய்ப்பை வந்து ஏற்படுத்தி கொடுக்குறோம், அதற்கேற்ற முகாமுங்க நடக்குது அப்படின்னு பொய் சொல்லி இந்த மிஸ்டர் குஜினி சம்பத் குரூப் வந்து அந்த பசங்களை கூப்பிட்டு வந்திருக்கானுங்க. அப்படி வந்து பெருசாக கூட்டம் வரல, அப்படி வந்து பெருசாக கூட்டம் வரல. 11 பேர் தானே, 11 பேர் கிரிக்கெட் மேட்ச் இல்லை பேர், சிங்கிள் டிஜிட் தான் பேர். அதாவது சிங்கிள் டிஜிட்டில் போனால் அசிங்கமாரிமேன்னு சொல்லிட்டு தான் அங்கே பக்கத்தில் 2 பேரை இவனுக்கு சேர்த்துக்கிட்டதா சொல்கிறாங்க. நம்ம போகிறது தான் போகிறோம், டபுள் டிஜிட்டில் போவோமே அப்படின்ட்டு. இதில் அவனுக்கு சொல்கிறானுங்க இந்த ஆர்ப்பாட்டம் வந்து தமிழகம் தழுவிய ஆர்ப்பாட்டம். டே, சிங்கிள் டிஜிட்டில் ஒரு ஊர்லேயே உங்களால் மேலே பண்ண முடியல ஒன்று. அடுத்தது இந்த அம்மா பேசின வீடியோவையும் இதே நம்பர் மிஸ்டர் குஜினி சம்பத் தான் வந்து லீக் பண்ணுறாரு. மிஸ்டர் குஜினி சம்பத் யாருன்னு கோயம்புத்தூர் மக்களுக்கு தெரியும், இந்து மக்களுக்கும் தெரியும். அது என்ன கட்சி? சந்து மக்கள் கட்சியா சார், இந்து மக்கள் கட்சின்னு நினைக்கிறேன். அவர் அந்த கட்சி நடத்துறதே ஃபண்டுக்காக தான். அவர் அந்த கட்சி நடத்துறதே வந்து லெட்டர் பேடு கட்சி தான். அந்த கட்சியை வச்சு அவர் என்னென்ன பண்ணியிருக்காரு, என்னென்ன செஞ்சுருக்காரு. எப்பா அந்த மாதிரி உன் கட்சிக்காரங்களுக்கு இந்து முன்னணிக்கு அடிக்கடி சண்டை வரும், இவங்க கட்சிக்கும் இந்து முன்னணிக்கு சண்டை வரும். என்னன்னா நாங்கள் தான் இந்து முன்னணின்னு இவங்க கட்சிக்காரங்க போயிட்டு வந்து பேர் பணத்தை வசூல் போட்டுருவாங்க. இப்படிப்பட்ட குற்றச்சாட்டுகள் உண்டு, நாங்கள் இருக்கும் பொழுதே பார்த்துருக்கேன். அடுத்தது ஒரு முக்கியமான கேஸில் ஒரு வந்து இஸ்லாமியருக்கு எதிராக போடப்பட்ட ஒரு கேஸில் மிஸ்டர் சம்பத், குஜினி சம்பத்தோடைய கட்சிக்காரன் தான் அந்த கேஸை போட்டு நடத்துகிறான். இது நமக்கு வந்து பேர் அந்த வந்து கட்சியில் உள்ளவங்க நம்மக்கிட்ட சொன்னது தான், முக்கியமான நபர் சொன்னது தான். மிஸ்டர் குஜினி சம்பத் வந்து பார்த்துக்கலான்ட்டு கடைசி சமயத்தில் கோர்ட்டில் போய் அந்த கேஸுக்கு உள்டாவா சாட்சி சொல்லிட்டு வந்துட்டாரா, அந்த கேஸை வாபஸ் வாங்கலான்ட்டாராம். அப்போ ஏதோ வந்து சம்திங் வந்து எங்கள் அண்ணன் பார்த்துட்டாரு அப்படின்னு சொல்லி சொன்னாங்க. இப்படிப்பட்ட ஒரு நபர் தான் குஜினி சம்பத். இப்போ இந்த அம்மாவுக்கு பின்னணியில் ஏன் குஜினி சம்பத் இருக்கக்கூடாது அப்படின்னு ஒரு கொஷின். உண்மையாலுமே குஜினி சம்பத் இருந்தால் தூக்கி 1 மாதம் உள்ளே வைங்க, உள்ளே வச்சிங்கன்னா தான் வெளியே வந்து கொஞ்சம் வந்து அடங்கி வேலை பார்க்கும் அப்படின்னு நான் சொல்ல வரேன். கஸ்தூரி அவங்க கைதை கண்டித்து வந்து சீமான் அவர்கள் வந்து பேசியிருக்காரு பத்திரிகையாளர் சந்திப்பில். அதாவது அவங்க என்ன அவ்வளோ தப்பாக பேசிட்டாங்க, ஒரு பெண்ணுன்னு கூட பார்க்காம தனிப்படை அமைச்சு இவ்வளோ சீக்கிரமாக கைது பண்ணுன்ற அளவுக்கு அவங்க என்ன தப்பாக பேசிட்டாங்கன்னு சொல்லி அவங்க கைதை வந்து கண்டிச்சிருக்காரு. அது நீங்கள் எப்படி பார்க்குறீங்க? ஆமாம், அண்ணன் வந்து பெண்களுக்கு ஒன்றுனா அப்படியே பொங்கிடுவார். எங்க அக்கா விஜயலட்சுமி செருப்பு வச்சுட்டு நின்றுட்டு இருக்கு, விளக்கம்மா தலையே நின்றுகிட்டு இருக்கு, நீ எப்போ மாட்டுவேன்னு. இவெல்லாம் பேசலாமா பிரதர்? நான் கேட்குறேன், ஒரு பெண்ணுன்னு பாராம நீ என்ன பண்ண? எங்கள் அக்காவுக்கு விஜயலட்சுமி நீ என்ன பண்ண? நீ என்ன செஞ்ச? அக்கா உன்னை காரி துப்புது. அதை பற்றி கேட்டால் ஒரு பொம்பளை சொல்கிறான்னு நீங்களும் அதெல்லாம் வந்து எடுத்து வச்சு பேசிக்கிட்டு இருக்கீங்க, வெக்கமே இல்லாமல் பேசுகிற. சரி ஓகே விட்டுருவோம். இப்போ இவன் என்ன பண்ணான்னு பார்ப்போமே. இப்போ வந்து கஸ்தூரி மாமி வந்து இதே வந்து இவங்க தெலுங்கு பேசக்கூடிய மக்களை வந்து தப்பாக பேசி தான் உள்ளே போயிருக்கு. இதே வேலையை தான் இவன் செஞ்சான். இங்கே இருக்கக்கூடிய அருந்ததிய சமூக மக்களை பார்த்து ரொம்ப வந்து அவதூறாக கேவலமாக பேசினான். ஆனால் இன்னை வரைக்கும் அவன் பேரில் பெருசாக நடவடிக்கை எடுக்கலை. அந்த தைரியம், அந்த துணிச்சல் தான் இப்போ இப்படி பேச வைக்குது. நான் என்ன சொல்லுவேன்னா, உண்மையாலுமே காவல்துறை சரியான நடவடிக்கை எடுக்குதுன்னா இந்த சீமானதுக்கு உள்ளே போடுங்க. ஏன்னா இந்த மாமி எந்த அளவுக்கு வந்து வன்மமாக பேசுனுச்சோ அதே அளவுக்கு வன்மமாக இங்கே இருக்கக்கூடிய அருந்ததிய சமூகத்தை வந்து ரொம்ப கேவலமாக பேசினான். நீ இன்னைய வரைக்கும் அவன் பேரில் பெருசாக எந்த விதமான நடவடிக்கையும் எடுக்கலை, வெறும் வழக்கு மட்டும்தான் பதிவு செஞ்சிருக்காங்க. ஆமாம் ஏன் எங்க சீமானெல்லாம் பிடிச்சி உள்ள போட சட்ட ஒழுங்கு பிரச்சனைலாம் வராதுங்க. நானே சொல்கிறேன் வராதுங்க. ஒரு 10 பேர் அங்கே நின்று கத்துவான், டேனா ஓடிடுவானுங்க. இவ்வளோதான் விஷயம். அப்போ நீங்கள் சீமானை விட்டு வச்சுக்க. எக்ஸ்ராணுவ வீரர்கள்லாம் பாதுகாப்பு இருக்கிறாங்க, பல பேர் வந்து கட்சியில் சேர்ந்துருக்கிறாங்க. பிரதர், அந்த கட்சி வந்து எப்படின்னு வச்சுக்கோங்களேன், 3 இயர் கோர்ஸ் மாதிரி. ஃபர்ஸ்ட் இயர் சேர்ற பசங்க 2nd இயர் 3rd இயரில் வந்து கட்சி விட்டு போயிடுவாங்க. இதுதான் அந்த கட்சியோடைய நிலைமை. இன்றைக்கி நீங்கள் பார்த்துருப்பீங்க, எல்லா டிஸ்ட்ரிக்ட்லேயும் குற்றச்சாட்டை வச்சு ப்ரெஸ் மீட் கொடுத்து கட்சியை விட்டு வந்து வெளியே போகிறத நம்ம பார்த்தோம். இப்போ இதுக்கு இப்படி பேசுவான். அடுத்தது பார்த்தீங்கன்னா அந்த அக்கா இருக்காங்களே, இவங்க விஜயலட்சுமி அக்கா விஷயத்தை பற்றி கேட்டாங்க. ஒரு பெண்ணு பேசுறதுலாம் கேட்டுட்டு எடுத்து வச்சு பேசுறீங்க அம்மா. அடுத்தது பார்த்தீங்கன்னா அந்த கட்சியில் ஒருத்தர் இருக்கான், இவன் இடுப்பவன கார்த்தின்னு சொல்லி. அவன் வந்து ஒரு பொண்ணை வந்து கல்யாணம் பண்ணிக்கிறேன்னு சொல்லி அந்த பொண்ணை இவன் வந்து தலித் என்கிற காரணத்தினால் இவன் என்ன பண்ணுறான், கழட்டி விடுறான். அதை பற்றி கேட்டால் டேக் இட் ஈஸிமா. இப்போ இவனுக்கு எதுதான் பிரச்சனை உனக்கு தெரியல. அப்போ கஸ்தூரி மாமி வந்து ஒரு பெண்ணுன்னு பார்க்காம இப்படி வந்து பண்ணிட்டாங்க அப்படின்னா, அப்போ அக்கா விஜயலட்சுமி யாரு?
அப்போ அந்த இவன் இடும்பாவனம் கார்த்தியால் ஏமாற்றப்பட்டாங்களே அந்த பொண்ணு யார்? அப்புறம் உன் கட்சியில் இப்போ வந்து கட்சியில் ஈடுபாடாக இல்லாமல் உங்களாலலாம் வந்து விரட்டி அடிக்கப்பட்டு ஒதுங்கி இருக்காங்களே காளியம்மாள், அவங்க யார்? பெதர் கேடி ராகவனுக்கே வக்காலத்து வாங்கணும் பெதர். கேடியோடைய இந்த வேலை இருக்குல்ல, கைங்கரிய வேலைக்கே வக்காலத்து வாங்கணுவேன். இதுக்கெல்லாம் சொல்லவா வேணும்? அப்போ இந்த வந்து நடவடிக்கையானது வந்து கஸ்தூரியோடு வந்து நிற்கக்கூடாது. இந்த பகுதி குஜினி சம்பத்து, இந்த பகுதி வந்து டுபாக்கூர் சீமானு, இப்படிப்பட்டவனுங்களால தான் இப்படிப்பட்ட கஸ்தூரிக்கல் மாமிக்கெல்லாம் வெளியே வந்து பேசுகிறாங்கன்னு நான் சொல்ல வரேன். அப்போ இவனுங்களெல்லாம் பிடிச்சி உள்ளே போடுங்க. அதற்கு வந்து ஒரு ஸ்ட்ராங்காக நடவடிக்கையை வந்து எடுக்கிறதுக்கான வேலையை பாருங்கள். இல்லைனா இவனுக்கு என்ன பண்ணுவானுங்கன்னா, இது மாதிரி இன்னும் வந்து பல நபர்களை பேச வச்சு வேடிக்கை பார்ப்பானுங்க. இந்த பக்கத்து வந்து எப்படி பிடிச்சி உள்ள போடுவா, அது தப்பு இல்லையா, இது எப்படி அப்படிம்பானுங்க. அப்போ இவனுங்களை முதல்ல வந்து லாக் பண்ணுறதுக்கான வேலையை இங்கே இருக்கக்கூடிய கவர்மெண்ட் வந்து பார்க்கணும், எடுக்கணும் அப்படின்னு நான் சொல்கிறேன் பிரதர். இவ்வளோ நேரம் இந்த செய்தி குறித்து உங்கள் கருத்துக்களை பகிர்ந்து கொண்டதுக்கு நன்றி. தேங்க்யூ பிரதர்.